வணக்கம். இந்த எபிசோட்ல நாம மீன ராசிக்கு இந்த மார்ச் மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மீன ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில சனியும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க. சூரியன் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் அதிபதிங்க. அவர் வந்து 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சனி பகவான் உங்களுக்கு 11, 12ஆம் லாபஸ்தானம் மற்றும் விரயஸ்தான அதிபதி வலுத்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்க ராசியில மேல பாத்தீங்கன்னா, ராசியில வந்து பாத்தீங்கன்னா புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு, சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காரு, ராகு உட்கார்ந்து இருக்காரு. புதன் யாரு பாத்தீங்கன்னா உங்க 4ஆம் வீடு, வண்டி, வீடு, வாகனம், இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு சொந்தக்காரரான புதன். 7ஆம் இடம்ங்கிறது வந்து நண்பர்கள், மனைவி, கணவன், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது சம்பந்தப்பட்ட பிளானட்டான புதன் வந்து உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அதே ராசியில வந்து பாத்தீங்கன்னா ராகு உட்கார்ந்து இருக்கிறாருங்க. ராகு என்ன பண்ணுவாருன்னா, அந்த இடத்த உங்களோட எண்ணங்களை ரொம்ப பிரம்மாண்டப்படுத்துவார், ரொம்ப ஓவரான திங்கிங் கொடுப்பாருங்க. நான் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், நான் வந்து இது வேற லெவல்ல பேசுவாங்க. ராகு பிரம்மாண்டமான எண்ண அமைப்புகள், பிரம்மாண்டமான திங்கிங் இதெல்லாம் வந்து கொடுப்பாருங்க. சுக்கிரன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 3ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தோட அதிபதிங்க. இங்க இந்த சுக்கிரன் வந்து அங்க வலுத்து உச்சமாய் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. 3ஆம் இடம்ங்கிறது வந்து தைரிய, வீரிய, பராக்கிரமஸ்தானங்க. அந்த அதிபதி வந்து வலுத்து உட்கார்ந்து இருக்கும்போது இந்த குருட்டு தைரியம், எதா இருந்தாலும் நான் பண்ணிடுவேங்கிற அந்த கான்பிடென்ட், என்ன வேணாலும் வேண்டியா நான் பாத்துக்கிறேன்லாங்கிற அந்த ஒரு தைரியத்தை வந்து சுக்கிரன் கொடுப்பாரு. ஆனா அஷ்டமாதிபதியாக சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறது தவறுங்க. அது 8ஆம் இடத்துக்கான கெடுதல்கள் எல்லாத்தையுமே உட்கார்ந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கே வராருங்க. அப்ப ராசியில வந்து பாத்தீங்கன்னா புதன் இருக்க போறாரு, ராகு இருக்க போறாரு, சூரியன் இருக்க போறாரு, சுக்கிரன் இருக்க போறாரு, 4 பிளானட் உட்கார்ந்து இருக்க போறாங்க. அப்புறம் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சனியும் அந்த இடத்துக்கு வராருங்க. இந்த மாச கடைசி அந்த 29, 30 இந்த தேதிகள் வந்து பாத்தீங்கன்னா 5 ராசி கிரகங்கள் வந்து உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்க போது. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ப்ரெஷர், எவ்வளவு பெரிய மென்டல் டென்ஷன் அவங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க இந்த மாச கடைசியில அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறாருங்க. இதுதான் உங்க ஜாதகத்தோட கிரக அமைப்புங்க. அதே மாதிரி உங்களோட ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 1க்கும் 10க்கும் அதிபதி வந்து 3ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு சுக்கிரன் குருவும் பரிவர்த்தனை வாங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட 2, 9ன்னு சொல்லக்கூடிய அந்த உங்களோட 2ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய், உங்க ராசிக்கு யோகாதிபதி, பவர்ஃபுல்லான ஒரு பிளானன்னு சொல்லி செவ்வாய்ங்க. அவன் வந்து 4ஆம் இடத்துல கேந்திரம் செய்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த அமைப்புகள்ல இந்த மாசம் உங்களுக்கு போகுது. சூரியன் மட்டும் 15ஆம் தேதி மாறிடுவாருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க வந்து 7.5 சனியோட தாக்கத்துலதான் இருக்கிறீங்க. ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆச்சுங்க. இந்த 2.5 வருஷத்துல நீங்க நிறைய பேர் வந்து விரயத்தோட லெவல் வந்து அதிகமா இருக்கலாம். நிறைய விரயம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். விரயம்னு ஒண்ணு நீங்க பண்றீங்கனாலே கண்டிப்பா அதுக்கான வருமானத்தையும் கொடுத்துதாங்க விரயம் பண்ண முடியுங்க. கையில காசு இல்லாம நீங்க எப்படியும் ஒரு 10,000 செலவு பண்ண முடியாது. 10,000 ரூபாய்க்கு வந்தாதான் 12,000 செலவு பண்ணுக்குங்க. அப்படி இழுத்து பிடிச்சு உங்களுக்கு சனி பகவான் விரயம் சம்பாதிப்பதற்கான இதையும் கொடுத்துப்பாரு. நிறைய மீனராசிக்காரர்கள் சொந்த வீரை விட்டு வேற ஊரு, வெளிநாடு, வெளி மாநிலம், வேற கண்ட்ரி, இப்படி வந்து நிறைய பேர் வந்து மாறி இருக்கிறவங்க தான் நிறைய பேரை நீங்க வந்து பார்த்திருக்க முடியும். இவங்க வேலை நிமித்தமாகவோ இல்ல ஊர்ல ஏதாவது சின்ன பஞ்சாயத்து இல்ல லவ் ஃபெயிலியர், எமோஷனல் ஃபெயிலியர், ஃபேமிலியோட ஏதாவது ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு தான் இருக்கிற இடத்த விட்டு ஏதாவது கொஞ்சம் வெளியில அட்லீஸ்ட் ஒரு வீடாவது மாறி இருப்பாங்க, ஒரு ரூமாவது மாறி இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா மீனராசிக்கு இருந்திருக்குங்க. விரயம் வந்து பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும். கையில சம்பாதிக்கிற காசை விட செலவுக்கான இது வந்து ஜாஸ்தி இருக்கும்னா விரையாதிபதி 12ஆம் அதிபதி வலுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு. லாபத்தை கொடுத்து விரயத்தை கொடுக்க 11ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறதுனால உங்களுக்கு லாபமா கன்வெர்ட் ஆகி அந்த லாபம் வந்து விரயமா கன்வெர்ட் ஆகி போயிட்டு இருக்குங்க. இப்படித்தான் மீனராசிக்கு லாஸ்ட் 2.5 வருஷமான சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி போய் 12ஆம் இடத்துல ஏறி உட்கார்ந்துருக்காரு. சூரியன் 6ஆம் அதிபதி உங்களுக்குங்க. அவர் போய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன கடன்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறையுங்க. கடன் அடைக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சின்னதாங்க அதெல்லாம் வந்து ஒரு 15 நாள் கிரகங்க. ஒரு 15 நாள் அங்க இருக்க போறாரு. அதுக்கப்புறம் அங்க மாறிட போறாருங்க. இப்ப இந்த 15 நாள் வந்து பெருசா கடன் என்னங்க அடிச்சிட முடியும். ஓரளவு சின்ன சின்ன கடன்கள் இருந்தா அதெல்லாம் வந்து அடையறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து சூரியனானவர் உங்களுக்கு அங்க இருந்து உங்க ராசி மேல வந்து உட்கார்ந்து 6ஆம் அதிபதி ராசியில ஏறும்போது மென்டல் ப்ரெஷர், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வீடு பக்கத்து வீட்டுக்காரன், எழுத வீட்டுக்காரன், ஃப்ரெண்ட்ஸ், இவங்க உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வந்து அது சம்பந்தப்பட்ட திங்கிங், மைண்ட் செட் இதெல்லாமே ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி 7ஆம் அதிபதி போய் நீச்சமாய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீச்சமானாலும் நீச்சமங்க ராஜயோகம் வாங்கியிருக்கிறாங்க. 7ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கணவன், பெண்ணா இருந்தா கணவன், ஆணா இருந்தாங்க மனைவிங்க. அதே மாதிரி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதலன் காதலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவங்க உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மனப்பிரச்சனைகள், வெட்டி சண்டைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா புதன் நீச்சம் அடையக்கூடாது, நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. இப்ப நீச்சம் அடைஞ்சா கண்டிப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய
பிரிவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய மீனராசிக்கு உண்டுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது 7 சனியோட தாக்கம் பிளஸ் கிரக அமைப்புகள் சரியா இல்லாத காரணத்தினால தான் எல்லாம் நடக்குதுங்க. கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகள நீங்க கண்டிப்பா குறைச்சே தீரணுங்க. தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது வந்தா அத கண்டிப்பா நீங்க குறைச்சே தீர வேணும். குறைச்சீங்கன்னா மட்டும் தான் ஃபேமிலி வந்து ஸ்மூத்தா ரன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா லாஸ்ட் 2 1/2 வருஷமா சனி பகவான் 3ஆம் பார்வையா உங்க 2ஆம் இடத்த பாருங்க. 2ஆம் இடம் தன, குடும்ப, வாக்குஸ்தானம்ங்க. வருமானத்த தடை பண்ணுவாருங்க. அதாவது தடை அப்படின்னா, ரூ. 100 வர வேண்டிய இடத்த அத வந்து ரூ. 80 பண்ணி விடுவாருங்க. ரூ. 100 வர வேண்டிய இடத்துல அன்னைக்கு வர வேண்டிய இடத்த ஒரு 10 நாள் போட்டு நாயா பழைய அலக்கழிச்சு உங்களுக்கு காசு கையில வரதுக்கான வழிகள் பண்ணுவாரு. வரத்துக்கு முன்னாடியே செலவை ஜாஸ்தி பண்ணி வச்சிருப்பாருங்க. ஆல்ரெடி குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்பத்தை விட்டு பிரிவு, அதே மாதிரி வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால அன்வான்டான வேர்ட் யூஸ் பண்றது, அடுத்தவங்களை கஷ்டப்படுற மாதிரியா வார்த்தைகள் யூஸ் பண்றது. ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அடுத்தவனை வந்து வெச்சு செய்யற மாதிரியான வார்த்தையா இருக்கும். ஏன்டா இவங்ககிட்ட போய் வாயை கொடுத்து மாட்டணும் அப்படிங்கிறது அடுத்தவனோட நெஞ்சு உள்ள இறங்கி தைக்கிற லெவலுக்கு வார்த்தைகள் அப்படியே அடி குத்தி ரணமா ஒரு கத்தியால குத்தினீங்க ஆறுதுங்க. நீங்க போடுற வார்த்தை வந்து அடுத்தவனை வந்து ஆறாத லெவலுக்கு உள்ள ஆழமா போய் அடிக்கிற லெவலுக்கான வார்த்தைகள். இது எல்லாத்தையுமே மீனராசிக்காரர்கள் லாஸ்ட் 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப உங்களோட 7ஆம் அதிபதி நீச்சமாய் போய் உட்கார்ந்து அஷ்டமாதிபதினால வலுத்து இருக்கிறதுனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நீங்க விடக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகளையும் பிரிவையும் கொடுத்துரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். புதன் மாறுற வரைக்கும் இது கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம்ங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7லயே கேதுவும் உட்கார்ந்து இருக்கிறதுனால கேது வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், சங்கடங்கள்லாம் உங்களுக்கு குடுத்துட்டு இருப்பாரு. கணவன் மனைவிக்குள்ள, நண்பர்களுக்குள்ள, காதலிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் குடுத்துட்டு இருப்பாருங்க. கேர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே கெட்ட சவகாசமா மட்டும்தான் இருக்கு. எவனும் உங்களுக்கு நல்லது பண்றவங்க உள்ள வரமாட்டாங்க. உங்க கூடயே கடைசி வரைக்கும் தொங்கி உங்க கூடயே சின்ன வயசுல இருந்து பழகின நண்பர்களா இருந்தாலும் அவனும் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு நண்பனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியே ஒழிய எவனும் மீனராசிக்காரனுங்க சப்போர்ட் பண்ணி ஒரு சொல்றேன். நீங்க வந்து 1000 பேருக்கு சொல்றா இருப்பீங்க. அதான் சொல்லுவோம், ஒரு மீனராசி ஒரு கூட்டத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு நடக்கிற ஒரு மீனராசிக்காரர் தான் போட்டுங்க. அந்த கூட்டம் அத்தனை பேரும் பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஐடியாஸ் நீங்க கொடுப்பீங்க. சும்மா ஐடியாஸ் சாதாரணமா கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கிறத மைண்ட் செட் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஐடியாஸ் அவங்களுக்கு எல்லாருமே கொடுப்பீங்க. ஸோ இன்டெப்தா இருக்கும் ஒரு ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்றதுக்கு. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய பேர் உங்களோட ஐடியாஸ் கேட்டு வேற லெவலுக்கு மாறி இருப்பாங்க லைஃப்ல. ஆனா அந்த மாதிரி மாறின நண்பர்கள் பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலவாரி வர்றதுக்கும், உங்க பணத்தை ஏமாத்துறதுக்கும், உங்க பேரை அசிங்கப்படுத்துறதுக்கும், தேவையான சூழ்நிலையில உங்களுக்கு உதவாம போறதுக்கும் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் உண்டு. அதனால புது நண்பர்கள் வந்தாலும் சரி, பழைய நண்பர்களா இருந்தாலும் சரி, நண்பர்களோட உதவிங்கிறது மீனராசிக்கு கொஞ்சம் நெகட்டிவான சுச்சுவேஷன் தான். அந்த டயத்துல நண்பர்கள் மட்டும் இல்ல, கணவனா இருந்தாலும் மனைவியா இருக்கட்டும், மனைவியா இருந்தா கணவனா இருக்கட்டும், காதலனா இருந்தா காதலி, காதலியா இருந்தா காதலி, இவங்க உள்ளுக்குள்ள தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தேவையில்லாத வாக்குவாதம் கண்டிப்பா நடந்தேதான் தீருங்க. ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா, அந்த இடத்துல கேது வந்து குரு 5ஆம் பார்வையா பாக்குறாருங்க. அப்படி பாக்குறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரே விஷயம் புரிஞ்சுங்க, மார்ச் 29ஆம் தேதி சனி உங்க ஜென்மத்திலே ஏறாரு. ஏறி நேர 7ஆம் பார்வையா உங்களோட 7ஆம் இடத்தை பாக்குறாருங்க. குரு பார்வையெல்லாம் ஒண்ணு கூட யூஸ் ஆகாம போயிடுங்க. சனி பார்வை அந்த இடத்துல விழ ஆரம்பிச்ச உடனே தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பா நகரும். மெயினா பிசினஸ் பார்ட்னர்ஸ் வந்து ஏமாத்துறதுக்காகவே சுத்திக்கிட்டு திரிவாங்க உங்களை. எந்த வழியில உங்களை வச்சு செஞ்சிருவாங்க. உங்களோட ஜாதகம் நல்லா இருக்கணும், உங்களோட தசா புத்தி நல்லா இருக்கணும், மந்திரம் நல்லா இருக்கணும், சரியான நட்சத்திரங்களோட பாதங்களை உங்களோட கிரகங்கள் வாங்கி இருந்தால் மட்டுமே இந்த பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனையில தப்பிக்க முடியும். அது கணவனாகட்டும், மனைவியாகட்டும், நண்பர்களாகட்டும், யார்கிட்ட இருந்து வரக்கூடிய பிரச்சனையில தப்பிக்கணும்னா உங்க ஜாதக அமைப்பு நல்லா இருக்கணும். ஸோ அதனால வார்த்தைகளை விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா விடுங்க. கண்ணுல விளக்கெண்ணெயை ஊத்திட்டு வாழுங்க. அதுக்காக வந்து எல்லாரையும் சந்தேக பார்வையோட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை இவங்க எல்லாருமே நமக்கு நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதனால இது நமக்கு தான் நேரம் தெரியலையே ஒழிய அவங்கள வந்து யாருமே நம்மள வந்து ஏமாத்தணும்னு நினைக்கிறேன். நம்மளோட நேரம் தெரியல, அதனால அவங்கள்ட்ட நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் நீங்க போக முடியும் ஒழிய அடுத்தவனை வந்து தப்பு, அடுத்தவன் நம்மளை ஏமாத்திட்டான்னு சொல்றதுக்கு வந்து யூஸ்லெஸ்ஸான வேர்ட்ஸ்ங்க. நம்ம தான் நம்மள வந்து பர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல வந்து பார்க்கணும். இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட 2 9ஆம் அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. தன, குடும்ப, வாக்குஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிற அவன் போய் ஏறும்போது வருமானம் நல்லா இருக்கும். என்னடா சனி பார்வையில வருமானம் இருக்காதுன்னு சொல்றீங்க. ஆமாங்க, செவ்வாயோட சனி தான் வந்து பவர்ஃபுல்லானவங்க. சனியோட பார்வைக்கு தான் அங்க பவர் ஜாஸ்தி. செவ்வாய் ரூ. 100 கொடுக்க ட்ரை பண்ணா சனி அதை வந்து ரூ. 40 50 கட் பண்ணி விட்டுருவாருங்க. சனியோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது. மத்த எல்லா பிளானட்டோட சனியோட பவர் ஜாஸ்திங்க. என்ன இருந்தாலும் செவ்வாய் உங்களோட 2ஆம் அதிபதிங்கிறதுனால
நல்ல வார்த்தைகளா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. குடும்பத்த நல்லா வச்சுக்க ட்ரை பண்ணுவாரு. வருமானத்த இன்கிரீஸ் பண்ணி வைக்கிறது. ஆனா சனி வந்து நமக்குன்னு அத கெடுத்து விட்டு போயிடுவாருங்க. அதனால சனியோட பார்வைக்கு மரியாதை உண்டுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கங்க பொறுத்து தான் அந்த இடத்துல வந்து முடிவுகள் வருங்க. அதே மாரி 4ல செவ்வாய் உட்கார்ந்திருந்தாலும் 4ஆம் இடத்தான புதன் வந்து நீச்சமா இருக்கிறதுனால, நெறைய பேர் வந்து வீடு சம்மந்தப்பட்ட செலவுகள் பண்ண வாய்ப்பு இருக்கு. அம்மா சம்மந்தப்பட்ட செலவுகள், வண்டி சம்மந்தப்பட்ட செலவுகள் இதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாரி அ அ 8ஆம் அதிபதி வந்து வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால, வண்டியில போம்போது ரொம்ப கேர்ஃபுல்லா போணுங்க. ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்னடா ஓப்பனா சொல்றேன்னு நினைக்காதீங்க. கேர்ஃபுல்லா இருங்க அவ்வளோதாங்க. இல்லன்னா ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஏன்டா எத்தன தடவ வாய்க்கு பேசுனீங்கடா, ஏன்டா முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருப்பேன்னு எத்தன பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பீங்கங்கிறது எனக்கு தெரியும். அதனால முன்னாடியே வார்னிங் குடுத்துர்றேங்க. அஷ்டமாதிபதி வலுத்து இருக்கிறதுனால வண்டியில போம்போது கேர்ஃபுல்லா இருங்க. ஹெல்மெட் போட்டு போங்க. ஒரு 170, 150, 140ன்னு ஓட்டிட்டு இருந்தவங்க வந்து ஸ்பீட அப்படியே கம்மி பண்ணி 90, 100க்குன்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா, அடிபடுறது சின்ன அடியா படுதுங்க. அதுக்கும் அடிபடாம கூட தப்பிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டுங்க. தேவையில்லாம போய் அடிபட்டுட்டு கைய கால உடைச்சிட்டு இருக்கிறத விட ஏன்னா பிளானட்டோட பொசிஷன் வந்து கரெக்ட்டா இல்லங்க ஜாதகத்துல. அதனால சொல்ல முடியாது. எதாப்தி நல்லா இருந்தா மட்டும் தான் ஓரளவு கிளீனா ஸ்மூத்தா முடியும். அதனால கேர்ஃபுல்லா இருங்க. அஷ்டமாதிபதி அந்த இடத்துல வலுத்திருக்கவன் தேவையில்லாத அதுவும் ஜென்மத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத கடன் பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸுங்க ஏமாத்தி இந்த மாரியான விஷயங்கள மண்டையில போட்டு உதப்புன்னு உதப்பிட்டு இருப்பீங்க. எத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம திணறிட்டு உட்கார்ந்திருப்பீங்க. அதே மாரி உங்க ராசியாதிபதி 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கும். 3ஆம் இடம் தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கிறாங்க. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத முயற்சிகள் இதா இருந்துட்டு இருக்கும். மனச போட்டு குழப்புன்னு குழப்பிட்டு உட்கார்ந்திருப்பேன். 10ஆம் அதிபதி குருவும் போய் அந்த இடத்துல போய் உட்கார்றது வந்து ஒரு நல்ல அமைப்பு கிடையாதுங்க. வேலையிலும் தேவையில்லாத குழப்பங்கள், மாற்றம் இப்படி மாத்தலாமா, அப்படி மாத்தலாமா, இத பண்ணலாமா, அத பண்ணலாமான்னு ஒரு அன்வான்டடான குழப்பங்கள் எல்லாமே இருக்குங்க. அதே மாரி 7ஆம் அதிபதி நீச்சமா இருக்கிறதுனால இந்த பீரியட்ல பொண்ணு பார்க்க போறவங்க, கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண போறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பிளானட்டரி பொசிஷன் வந்து கரெக்ட்டான பொசிஷன் கிடையாது. இப்ப கல்யாணம் பண்ணீங்கன்னா அது பஞ்சாயத்துல தான் போய் முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தசா, புக்தி, அந்தரங்கள்லாம் கரெக்ட்டா பார்த்து முடிஞ்சா இப்ப புதன் வந்து மாறிடுவாருங்க. மாறுற வரைக்கும் கொஞ்சம் அமைதி காத்து நீங்க வந்து கரெக்ட்டான டயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராகுவும் அங்கேருந்து மாறிடுறாரு. கேதுவும் மே மாசத்துக்கு மேல மாறிடுறாருங்க. இந்த குருவும் வந்து 3ஆம் இடத்துல இருந்து மாறுறாரு. ஸோ இதெல்லாம் இந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க திருமணத்த டேட்ட ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஏன்னா திருமணம்ங்கிறது வந்து நீண்ட நாட்கள் போகக்கூடிய ஒரு பயணம்ங்கிறதுனால, இப்ப நம்ம ஜாதக கட்டத்துல கரெக்ட்டான டைம் இல்லாதப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இதுவே பெரிய பிரச்சனையா மாறிடக்கூடாது. அழகா உங்க நியர்பை இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்டயோ, உங்க குடும்ப அஸ்ட்ராலஜர் கிட்டயோ உங்க ஜாதகத்த காட்டி என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதாவது வந்து அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடியே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன மாரியான நடக்கும்ங்கிற ஒரு வார்னிங் குடுக்கறது தான் அஸ்ட்ராலஜி ஒழிய, உங்கள தடுத்து நிறுத்துறது அஸ்ட்ராலஜி கிடையாதுங்க. உங்களுக்கே வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆற மாரியான சிச்சுவேஷன் இருக்குங்க. அதனால வீட்ட விட்டு வண்டியே எடுக்காதீங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காருங்க. அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு 7 சனி பேலன்ஸ் இருக்குங்க. அப்படின்னு சொன்னா ஒரு பைத்தியக்காரங்க அந்த அஸ்ட்ராலஜர். உங்களுக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அஸ்ட்ராலஜி வந்து ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான். ஒரு பிரிகாஷனா நீங்க அத கையில எடுத்துக்கணுங்க. அதே மாரி ஒரு இருட்டான ஏரியாவ நீங்க கிராஸ் பண்ண போறீங்க. ஐயய்யோ! இருட்டுள்ள சிங்கம் இருக்கா, பாம்பு இருக்கா, புலி இருக்கா, கரடி இருக்கான்னு நமக்கு தெரியல. இப்ப போவோம் லைட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் போலான்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் உட்கார்ந்துட்டே தான் இருப்பீங்க. அந்த உள்ள என்னென்னலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உள்ள போறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நம்ம புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணிட்டு போனோம்னா சேஃபா அந்த இடத்த கிராஸ் பண்ணலாம். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி உங்கள ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறது தான் வந்து புத்திசாலித்தனம். இவ்வளவுதாங்க அஸ்ட்ராலஜிங்க. 7 சனி போயிட்டு இருக்குது. 2 1/2 வருஷம் வரைய வச்சாச்சு. அடுத்து ஜென்மத்துக்கு வரப்போது. இருக்கறதே கஷ்டமான பீரியட் இந்த ஜென்ம சனி, அஷ்டம சனிங்க. ஜென்ம சனியில இருக்க போறோம். இந்த 2 1/2 வருஷம் டிராவல் பண்ணணும். என்னென்ன மாரியான பிரச்சனைகள்லாம் வரும்? எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும்? எங்கெங்கெல்லாம் வாய விடக்கூடாது? எங்கெங்கெல்லாம் அகலக்கால் வைக்கக்கூடாது? எங்கெங்கெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்? இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கிளீனா டிராவல் பண்ணீங்கன்னா, ஸ்மூத்தா அத ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜென்ம சனி உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த பரிகாரம் பண்றேன், அந்த பரிகாரம் பண்றேன், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது, இது இப்படி தப்பிச்சிடலாம், அப்படி தப்பிச்சிடலாம்னு கதை விட்டாங்கன்னா, அது போய்ங்க. ஜென்ம சனியில சனி பகவான் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்ய தான் செய்வாரு. ஆனா அதுலேருந்து எப்படி நீங்க ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறத விட, அதை எப்படி தாங்குறது, அதை எப்படி புத்திசாலித்தனமா அ ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறது, எப்படி அத வந்து ஹேண்டில் பண்றதுக்கான கேப்பபிலிட்டிய வளர்த்துக்கிறதுங்கிறது தான் உங்க ஜாதகம் சொல்லும். அதனால உங்க சுய ஜாதகத்த நியர்பை இருக்கிற அஸ்ட்ராலஜர்ட்ட காட்டி, என்னென்ன மாரியான கோயில்களுக்கு போனா இத தாங்கறதுக்கான கேப்பபிலிட்டி நம்ம ஜாதகம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லன்னா என்னோட ஃபோன் நம்பருக்கு கூட நீங்க கால் பண்ணீங்கன்னா, எந்தெந்த கோயிலுக்கும் உங்க ஜாதகத்த பேஸ் பண்ணியான பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையோ அதுக்கான மாத்திரைகள் போட்டா தான் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகும். மெடிக்கல் ஷாப்ல எந்த மாத்திரைய போட்டாலும் உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. அது மாரி தான் கோவில்கள் இப்போ கோடிக்கணக்கான கோயில்கள் இருந்தா உங்க ஜாதகத்துக்கு ஏத்த கோயில் கரெக்ட்டா போனீங்கன்னா மட்டும் தான் உங்க ப்ராப்ளத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ண முடியும். அத ஓவர் கம் பண்ணி அத ஹேண்டில் பண்றதுக்கான கேப்பபிலிட்டிய டெவலப் பண்ணிக்கணும். இவ்வளவுதாங்க அஸ்ட்ராலஜிங்க. அதுக்காக வந்து நான் வந்து பரிகாரம் பண்ணிக்கிறேன், தாயத்து கட்டிக்கிறேன், இது கட்டிக்கிறேன், தகடு வாங்கி வச்சுக்கிறேன், அது பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன்னு பண்ணீங்கன்னா
எல்லாமே வந்து பைசா வேஸ்ட் தாங்க. அதே மாரி இன்னொன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 7 சனி நடக்கும்போது தனி பகவான் உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ, அததான் வந்து குரு, ராகு, கேது மத்த பிளானட்டுகள்லாம் செய்யுமே ஒழிய, சனி பகவானோட பிரச்சனையிலருந்து உங்கள காப்பாத்தி புரொடெக்ட் பண்ணி அவங்க வெளியில கூட்டு வரதுக்காக எந்த பிளானட்டும் உங்களுக்காக ஒர்க் பண்ணாது. நீதி, நேர்மை, நியாயம்னு தண்டனை குடுக்கக்கூடிய சனி பகவானுக்கு தான் எல்லா பிளானட்டுமே சப்போர்ட் பண்ணுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தொஞ்சு போயிடாதீங்க. உலகத்துல இருக்க எல்லாருக்குமே 7 சனி வருங்க. அதே மாரி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை 7 சனிய கிராஸ் பண்ணியே தான் தீரணும். அதுலேருந்து தப்பிக்கவே முடியாதுங்க. எல்லாருமே இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இது உங்களுக்கு மட்டும் தனி புது பிரச்சனைலாம் இல்லங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி கும்பம் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. கும்பத்துக்கு முன்னாடி மகரம் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தனுசு ஃபேஸ் பண்ணி இப்ப நீங்க ஃபேஸ் பண்ணி இது வந்து சைக்கிள்ங்க. இந்த சைக்கிள்லேருந்து எந்த ஜாதகக்காரனும் தப்பிக்க முடியாதுங்க. அதே மாரி பிரச்சனை இல்லாம இதுவரைக்கும் நான் 7 சனியில எந்த பிரச்சனையுமே இல்லாம கடந்து வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய பெர்சன் யாருமே கிடையாது. எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இதெல்லாம் பத்தி கண்டிப்பா ஒரு ஃபெயிலியர ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டெத்த ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வருமான தடை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வேலை போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனைகளா இல்லாம பெரிய பிரச்சனைகள எல்லாருமே கடந்து வந்திருப்பாங்க. அதனால இத பத்தி கேர் பண்றத விட கொஞ்சம் நிதானமா யோசிங்க. 7 சனிய வந்து எப்படி கிராஸ் பண்ணி போணுங்கிற கைடன்ஸ் வந்து எல்லா அஸ்ட்ராலஜர்ஸுமே குடுப்பாங்க. அத வந்து கரெக்ட்டா நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பசங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டிலாம் 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து படிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி நல்லா இருக்கும். ஆ 4ஆம் இடத்தோட அதிபதி நீச்சமா இருந்தாலும், நாள்ல வந்து செவ்வாய் 9ஆம் அதிபதி நாள்ல உட்கார்ந்திருக்கிறதுனால, தந்தை மூலியமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள், தந்தை மூலியமா கிடைக்கக்கூடிய ஹெல்ப்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. நம்ம சேனல நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய மீன ராசிக்கான டிப்ஸ் நெறைய போடுறோங்க. ஏன்னா 7 சனி ஜென்மத்தில சனியா போயிட்டு இருக்கிறதுனால நெறைய டிப்ஸ் அதுக்கான குட்டி, குட்டி பரிகாரங்கள்லாம் போடுறோங்க. நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா, பின்னாடி நெறைய வீடியோஸ் போட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 7 சனிய பொறுத்தவரைக்கும் வேலை மாற்றம் நெறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாசம் 10ஆம் அதிபதி போய் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால வேலையை எப்படி மாற்றலாமா, அப்படி மாற்றலாமா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, அத பண்ணலாமா, இத பண்ணலாம். எண்ண ஓட்டங்கள் எல்லாமே இருக்கும். இந்த எண்ண ஓட்டங்களுக்கெல்லாம் பெஸ்ட் நீங்களா கண்மூடித்தனமா ஒரு பிரச்சனைய பண்ணிட்டு அதுல போய் மாட்டிக்காம கரெக்ட்டான விஷயம் இருக்கா? உங்களுக்கு பண்றதுக்கான கேப்பபிலிட்டீஸ் உங்க ஜாதகத்துல இருக்கா? எது பண்ணா தப்பிக்கலாம்? எது பண்ணா செலவுல போய் மாட்டிப்போங்கிறதெல்லாம் உங்க அஸ்ட்ராலஜர் கிட்ட கேட்டு தெரிஞ்சு பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க. நல்ல வீடியோ உங்களுக்கு தரத்துக்கு நான் காத்துட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.